ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை தக்காளியில் சட்னி வைக்க போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் தக்காளியை விட இதில் வந்து புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சட்னியும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து லூலு மாலில் தான் வாங்கியிருந்தேன். 1 kg வந்து 40 ருபீஸ்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நார்மல் தக்காளி சட்னி வைப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு கூட வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இனி நம்ம சட்னி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு இரும்பு சீனி சட்டி, இரும்பு கடாயிலெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறமா இதில் ஒரு விஷயம், இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். அதில் வந்து அந்த பெருஞ்சீரகம் போட்டதும் பார்த்தீங்களா ஃபுல்லுமே நல்லா பதையாக வந்துட்டுருக்கு. இதில் வந்து என்ன பொருள் நம்ம ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த எண்ணெய் நல்ல எண்ணெயா இல்லை கலப்படமானு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு பொருளாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஏலக்காய் வேணால் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டும் போடணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். அப்புறமா ஒரு 3 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி, ரெண்டையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் வந்து எவ்வளோ பதையாக வருதுன்னு. நம்ம நார்மலாக தாளிக்கும் போது அப்படி லைட்டாக இது பண்ணிவிட்டு முடிஞ்சிடும். நான் வந்து இந்த பிராண்டு எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த வாட்டி தான் இந்த பிராண்டு வாங்கினேன். இல்லைனா நான் வந்து கண்மணி பிராண்ட் தான் வாங்குவேன். ஸோ இந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது என்ன மாதிரிப்பட்ட எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே வந்து இந்த கலர் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஆனியன் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, அந்த ஆனியன் ஆட் பண்ணியிருக்கும் போதும் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆனியன் வந்து கொஞ்சம் வதங்கி வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. பொன்னிறம் ஆக வேண்டாம், நார்மலாக வெந்து வரணும். ஸோ இதில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணோன்னா டக்குன்னு வெங்காயம் வந்து குக் ஆகிரும். இதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பச்சை தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 பச்சை தக்காளி எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ணி இதுவும் வந்து வெந்து வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த காய் தக்காளி பார்த்திங்களா, அதனால் வந்து இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பழுத்த தக்காளினா ஈஸியாக நமக்கு வதங்கி வந்துடும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ நான் வந்து லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு தான் இதை வந்து குக் பண்ணேன். இனி வந்து இந்த தக்காளியும் வெங்காயமும் இன்னும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த புதினாவை வந்து இதில் ஆட் பண்ணணும். இந்த சட்னி எதுக்காக பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து மல்டிகெயின் தோசை சுடலாம் அப்படின்னு தான் அந்த ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ அதனால தான் கீரை தோசை மாவு நான் வந்து இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த தோசையும் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா போட்டிருந்தேன். ஸோ இது வந்து 200 கிராம். இதில் வந்து முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, இந்த மாதிரிப்பட்ட கீரை ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ இதிலே போட்டிருப்பாங்க என்னெல்லாம் அப்படின்ட்டு. உளுந்து, அரிசி எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாமே போட்டு அப்புறமா வெந்தயக்கீரையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சால்ட்டுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து சால்ட் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதில் என்னென்னா 1 கப் மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் குக் பண்ணிடாதீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் 1 கப் மாவுக்கு 2 கப்பு தண்ணி தான் எடுத்தேன். ஸோ சுத்தமாக சொதப்பிட்டு தோசை வரவே இல்லை. இது நம்ம வந்து இல்லாமல் நான் வந்து கம்பு தோசை மாவு யூஸ் பண்ணியிருப்பேன்ல, அதுக்கு ஆட் பண்ணியிருக்கிறது மாதிரி இதுலேயும் வெங்காயம்லாம் வசங்கி போட்டு நீங்கள் செய்தீங்கன்னா தோசை நல்லா வரும். ஆனால் வந்து 1 கப் மாவுக்கு 2 கப்பு தண்ணி தயவுசெய்து யூஸ் பண்ணிடாதீங்க, ஆட் பண்ணிடாதீங்க. தோசை வரவே செய்யாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ண தண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கரெக்டான பதத்தில் எடுக்கலாம். ஆனால் தோசை நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த அவங்க போட்டிருக்க அளவுக்கு நம்ம கொடுத்தோன்னா நமக்கு தோசை வராது. ஸோ இந்த மாவு இதை வந்து கலந்து வச்சு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் குக் ஆகிட்டு, தக்காளியும் வெங்காயமும். இனி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். புதினா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து முழுசாக கட் பண்ணி போடுவோம்ல, நம்ம இந்த பாயாசம் பண்ணுறது கட் பண்ணி போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் துருவி தான் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். சில்லி பவுடர் இருக்குல்ல, அதான் ஆட் பண்ணேன். நீங்கள் வேணால் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் தூளும் வந்து ஆட் பண்ணலை, மஞ்சள் தூள் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டும் வதக்கி கொடுத்தாச்சு.
இனி வந்து மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கெல்லாம் வதக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகியாச்சு. நீ இதை வந்து ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வாட்டி அரைச்சதுக்கும் போதே நம்ம வந்து சால்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம சட்னி வந்து ரெடி ஆகியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இனி வந்து நம்ம தோசை மாவு வந்து 20 மினிட்ஸில் ரெடி ஆகியிருக்கு. ஸோ அது வந்து நான் தோசை சுட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறமா அதில் வந்து தேங்காய் துருவி போட்டிருந்தேன். தேங்காய் துருவி போட்டு திருப்பி நான் மாவை ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் இது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமா தோசை வந்து சூப்பராக வந்துச்சு. ஸோ நம்ம கீரை தோசையும் தக்காளி சட்னியும் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த ரெசிபியை வந்து